இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம தலையிடக்கூடாதுங்க. இது அரசியல். இப்ப பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இருக்க பெண்களை பத்தி நம்ம பேசுவோம். தமிழ்நாட்டில் பெண்கள் இப்போ 2.5 வயசு குழந்தைய டிஎம்கேல உள்ள ஒரு நிர்வாகி கற்பழிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த வாரம் மட்டும் நடந்த சம்பவம். இதுக்கு முன்னாடி 7 வயசு குழந்தைய ஒரு இதுல ஒரு பையன் கற்பழிச்சு அது மறாவது நாள் நியூஸ் தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் மீடியாவுக்கு தெரிஞ்சிருக்கும். 17 வயசு பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்க. இது இந்த வாரத்தில் நடந்த சம்பவம் மட்டும். இது 5 வருஷத்துல எத்தனை பேர் கற்பழிச்சு எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னு வைங்களேன், அது பேப்பரே பத்தாது. அது அவருடைய நாவடக்கம் கன்ஃபார்மா தேவைங்க. நம்மளுடைய தளபதிக்கு பாத்தீங்கன்னு வைங்களேன், டிவிகேக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல ஃபுல்லாவே தமிழ்நாடு பின்னாடி இருக்கு. அவருக்கு கன்ஃபார்மா நாவடக்கம் தேவை. வரும் எலெக்ஷன்ல அதான் அநாகரிகமா பேசுறவங்க எல்லாம் கொஞ்ச நாள் தாங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் அழிஞ்சு போயிடுவாங்க. நம்ம தான் நிறைய பார்த்திருப்போமே. நீங்க இந்த வரலாற்று இந்த நம்மளுடைய 80 வருஷ அரசியல் 70 வருஷம் அரசியல் வரலாற்றுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் அநாகரிகமா பேசினாங்க. யாருன்னா இருக்காங்களா? இப்போ எல்லாமே காலத்துல மாறிடும். இதே மாதிரிதான் இப்போ இவங்கெல்லாம் சாட்டை முருகன்லாம் எத்தனை வருஷமா இருக்காங்க அரசியல்ல. இப்போ அவரு கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷம் 10 வருஷம் தான் இருக்கும். அதுல இப்பதான் அவர் வெளியே வந்திருக்காரு. இவர் இந்த மாதிரி அநாகரிகமா பேசுறவர் இருக்க மாட்டாரு. அதுக்கு உண்டான தக்க பதிலடி டிவிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கப்படும். எங்களுடைய தளபதி அமைதியா இருக்கிறாருன்னா ஒரு காரணம் இருக்கும். அமைதியா தான் இருப்பாரு. ஆனா எங்க தளபதி யாருமே அனாவசியமா பேச மாட்டாரு. அனாவசியமா பேசுறவங்களோட நாங்க பதிலடி தக்க பதிலடி கொடுப்போம்.